ஜனா சொல்றாங்க, எல்லாரும் முன்னாடியும் என் குடும்பத்தோட குடிய கெடுத்ததும் இல்லாம இன்னும் எத்தனை குடிய கெடுக்க போறானா உன் புருஷன். ஜெயராணி அழுகுறாங்க ஜனா சொன்னதை கேட்டு. ஜனா சொல்றாங்க, இவ்வளவு கேவலமான ஒருத்தனுக்காண்டி நீ என்னெல்லாம் பண்ணிருக்க. பிரகாஷ் கேக்குறாரு, என்னம்மா சொல்றீங்க? மச்சான நீங்க பாத்தீங்களா? எங்கம்மா இருந்தாரு அவரு? ஜனா கேக்குறாங்க, மச்சானா? என்ன பிரகாஷ் கேக்குற? அவன் ஒரு அக்யூஸ். அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? நடு ரோட்ல கார்ல போதை பொருள் வித்துக்கிட்டு இருக்கான். ஜெயராணி இத கேட்ட உடனே வெகு பாடுபடுறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஜனா சொல்றாங்க, பிரகாஷ் அவனை கையும் காலுமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்கல்ல அவன் ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ணலன்னு. நடு ரோட்ல போதை பொருளை விக்கிறவன் என் பிள்ளைய மறுபடியும் கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஜெயராணி உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, போ இங்க இருந்து போ. அம்மா அம்மா போக மாட்டியா ஜெயராணி? அம்மா நான் சொல்றத கேளுங்கம்மா. ஜெயராணிய ஜனா கைய புடிச்சு இழுத்துட்டு வர்றாங்க, வெளியே தள்ளுறாங்க ஜெயராணிய. ஜெயராணி கண்ணீரோட எல்லாரையும் பாக்குறாங்க. ஜனா அந்த இடத்த விட்டு வேகமா போறாங்க. ஜெயராணி அழுதுகிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. சிபி தமிழ் வருத்தப்படுறத பாக்குறாரு. குறிஞ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. ரத்தனம் செல்லுல இருக்காரு. அண்ணேன்னு குறிஞ்சிய கூப்பிடுறாரு. குறிஞ்சி ரத்தனத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ரத்தனம் சொல்றாரு, என்னன்னு தெரியலன்னு திடீர்னு வந்தாங்க. நான் போதை பொருள் விக்கிறதா என்ன அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேறாங்கன்னு. குறிஞ்சி கேக்குறாரு, இன்ஸ்பெக்டர் இவனை பாருங்க, இவன் ட்ரக்ஸ் கடத்துவானா? சார் நாங்க எவிடன்ஸோட தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். குறிஞ்சி சொல்றாரு, என்ன சார் எவிடன்ஸு? உங்களுக்கு தப்பு பண்ணவங்க வேணும்னா வேற யாரையாவது அரெஸ்ட் பண்ணி கேஸ போடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அப்பாவிகள்லாம் புடிச்சு உள்ள வைக்காதீங்க. இவரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க. என்ன சார் எஃப்ஐஆர் போட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இல்ல சார். அப்படின்னா போடல இல்ல, ரிலீஸ் பண்ணுங்க ரத்தனத்தை. இப்ப நீங்க ரிலீஸ் பண்ணலாட்டி மினிஸ்டருக்கு நான் கால் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த நிமிஷமே இந்த ஸ்டேஷன்ல நீங்க வேலை செய்ய முடியாது. சார் இருங்க சார். கான்ஸ்டபிள் ரிலீஸ் பண்ணியா? நாளை சந்திப்போம்.